சிங்கம் ஆழ்ந்த நட்பு நிறைந்த குரல். கரடியே, இன்று இன்னொரு அழகான நாள். அறுவடைக்குத் தயாரா? கரடி உற்சாகமான கலகலப்பான குரல். சிங்கமே, நான் எப்போதுமே தயார். நம் உழைப்பின் பலனைப் பார், எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. நரேதா, இவர்கள்தான் சிங்கமும் கரடியும். காட்டுக்கு ஒரு காலத்தில் ராஜாக்களாக இருந்தவர்கள், இன்று விவசாயத்தின் ராஜாக்கள். சிங்கம் கரடியே, இந்த ஆண்டு நம் தக்காளி இன்னும் சிவப்பாகவும் சுவையாகவும் இருக்குமே. கரடி ஆமாம் சிங்கமே, நம் உழைப்பைப் பார், ஒவ்வொரு விதையும் ஒரு பொக்கிஷம் போல வளர்கிறது. முயல் சிறு ஒலிகள் ஆசையுடன். நரேதா, நண்பர்கள் இருவரும் சேர்ந்து விவசாயத்தை ஒரு கொண்டாட்டமாக மாற்றினர். ஒவ்வொரு நாளும் புதிய இலக்குகளுடன் முன்னேறினர். கரடி பார்ப்பதற்கு ஒரு அறுவடை திருவிழா போல் இருக்கிறது. அனைவரும் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள். சிங்கம் ஆமாம் கரடியே, நம் கடின உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி இது. நாம் அனைவருமே இதற்கு காரணம். குரங்கு உரத்த குரலில், அடுத்த அறுவடைக்கு தயாராகுங்கள். சிங்கம் நம்முடைய பம்ப்கின்கள் நியூயார்க்குக்கு, இந்த தக்காளி லண்டனுக்கு. கரடியே, நாம் உலகம் முழுவதும் நம் பெயரை நிலைநாட்டுவோம். கரடி அற்புதமான இலக்கு சிங்கமே. விவசாயம் வெறும் உணவு மட்டுமல்ல, இது உலகை இணைக்கும் ஒரு பாலமும் கூட. நரேதா, சிங்கமும் கரடியும் வெறும் விவசாய நண்பர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஏற்றுமதியாளர்களாகவும் மாறினர். குட்டி சிங்கம் அப்பா, நானும் உங்களை மாதிரி பெரிய விவசாயி ஆவேன். இந்த டிராக்டர் ரொம்ப ஜாலியா இருக்கு. குட்டி கரடி நானும் தான். இந்த தக்காளி எவ்வளவு சிவப்பாகவும் சுவையாகவும் இருக்கு. சிங்கம் ஆமாம் என் குழந்தைகளே, விவசாயம் ஒரு கலை, ஒரு அறிவியல், ஒரு வாழ்க்கை முறை. கரடி கடின உழைப்பும் அன்பும் இருந்தால் போதும், எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். வாழ்க விவசாயம். நாரேதா, சிங்கமும் கரடியும் வெறும் நண்பர்கள் மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டியாக, உலகத்துக்கு உணவு வழங்கும் ஹீரோக்களாக மாறினர். அவர்களின் கதை நட்பு, உழைப்பு மற்றும் இயற்கையோடு இணைந்த